ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಪೂಜೆ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ತ ಕೆಂತೆ ಚಂತೆ ಎಂತ ಸಕೋಸರ ತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் டு ஒரு 12 o'clock வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி முழுக்க சத்தியமாக காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட உட்காரத்துக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கல. காலையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். அப்போலேருந்து இது ஒரு 12 மணி பக்கத்துக்கு ஆகுது. சுத்தமாக என்னால் முடியல இன்றைக்கி. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. ஓகே, அதுவும் இல்லாமல் நேற்று லைவ் வந்திருந்தேன். லைவில் வந்து சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணி நான் அதிலே முடிச்சிட்டேன். ஆனால் என்னை வேணும்னு என்னை ஹேட் பண்ணுறவங்க எல்லாருமே என்னை வந்து கமெண்ட்டில் வந்து திட்டி நீ இப்படி தான் ஆச்சு போ அப்படின்னு எல்லாமே போட்டிருக்கீங்க. நான் வந்து யாரையும் வந்து நான் குறையும் சொன்னது கிடையாது, இல்லை யாரையும் நான் தப்பாக வந்து சொன்னது கிடையாது. நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அது ஓகே. நாங்கள் வந்து அதை சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து தப்பானவங்களா ஆகிடுவோங்களா? யார் யார் கண்ணுக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி தான் அவங்க எல்லாருமே தோணுவாங்களே ஒழியா, இவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதுக்காக அவங்க நல்லவங்களும் ஆகிட மாட்டாங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்காக அவங்க கெட்டவங்களும் ஆகிட மாட்டாங்க. நான் அந்த அக்காவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சது இதுக்காக தான். நிறைய பேர் நீங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் கூட போய் இருங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு என்ன நடந்த பிரச்சனை, நான் ஏன் அங்கே போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனாலும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்காக மட்டும்தான். எங்கேயாச்சும் ஏதோ ஆழ்ந்து பிறந்து ஏதாவது மனசு சரியில்லைன்னா கூட நான் வந்து இது பண்ண முடியும். எப்படின்னா, சரி எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லை எங்கேயாவது வெளில போகிறோன்னா கூட நான் தனியாக போவேன். அங்கே அப்படி கிடையாது. ஒருவேளை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் அங்கே இருக்கேன்னு தெரிஞ்சாலுமே சண்டை போடுவாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை வரும். போன வாட்டி கூட அந்த மாதிரி தான் வந்து ப்ராப்ளம் வந்ததுனால தான் இது பண்ணேன். அக்கா நான் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சது வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோங்க சரிங்களா? இதோட விட்டுருங்க. நிஜமாகவே சொல்கிறேன். இந்த ஒரு நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இது பண்ணுறேங்க. நான் எப்போவுமே வந்து கொஸ்டின் ஆன்சருக்கு நான் வந்து எப்போவுமே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் அதில் வச்சுருப்பேன். அது வந்து யாருக்கும் பெருசாக தெரியல. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஓகே, அவங்களுக்கு மேபி கஷ்டமாக இருந்திருக்கும், என்னவோ தெரியல. ஓகே சிஸ்டர், உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிட்டேன். உங்களை பற்றி நான் எந்த வீடியோலுமே வந்து இதுக்கு மேலே எடுக்கவும் மாட்டேன். உங்களை பற்றி நான் பேசுறதும் கிடையாது. இதுக்கு மேலே நான் எப்படி உங்ககிட்ட இது பண்ணுவேன்? சாரி கேட்டுட்டேன். ஓகேவா? உங்களுக்கு இப்போ ஹாப்பியா? சரி வாங்க, நான் காலையிலேருந்து என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி முடி போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து இது ஸ்டெப் கட்டிங் பண்ணுறதுனால பின்னி போட முடியல. அப்படியே வந்து இதாகிடுச்சு. ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க உங்களுக்கு இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, கட் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை. ஆனால் ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக க்ரோத் ஆகும். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே. நான் வச்சுருந்த இது வந்து ஹேர் ஆயில் வந்து கார்த்திகை இப்போ கொடுத்துட்டேன். இன்னும் வந்து ஹேர் ஆயில் வாங்கினதுக்கப்புறம் எனக்கான நான் ஆயில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிப்பேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கட்டிங் பண்ணி வீடியோ எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் 2 சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மை ஃபேமிலிஸ், இப்போ வந்து 5:30 ஆக போகுது. மார்னிங்லேருந்து ஒரு 12 o'clock வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிறேன், 5:30லேருந்து 12 o'clock வரைக்கும் மார்னிங்லேருந்து என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வந்து மார்னிங் விளாக் அப்படி பார்க்கலாம். அதில் வந்து 5:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து பூ பறிக்கணும். இன்றைக்கி மாமியார் இல்லை அப்படின்றதுனால பாருங்க, இப்போ தான் எழுந்திரிச்சேன்னே. ஓகே, நம்ம வந்து பூ பறிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பூ பறிக்க போகிறோம். அதுவும் இந்த குச்சி வச்சு தான் பறிக்க போகிறோம். எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கேமரா எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் நானே எடுத்துக்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி இழுத்துக்கணும். பூ வந்து இந்த மாதிரி இதுலேயே வந்துடும். பூ எல்லாமே பறிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன்.
பூ பறிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் பூ பறிக்க வேண்டும். அதை நம்ம அங்கே வந்து பறிச்சிட்டு வரலாம். பாருங்கள், இங்கே வந்து கீழேயே இருக்குது. அதனால் நம்ம இங்கே வந்து பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ இருக்குது, அங்கே இன்னும் இருக்குது. பார்த்துட்டு பறிச்சுக்கிறேன். இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பாத்திரம், அதுக்கப்புறம் வெளி வாசல், அந்த வீடு, இது ஃபுல்லாக வந்து கூட்டிட்டு இது பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடெல்லாமே ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் பூ பறிக்கும் போது ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னா, அங்கே நேச்சுரலாக அந்த குருவிங்க சவுண்டு, அந்த காற்று, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த குருவிங்க, குயில், இந்த குயில் கத்தும் பார்த்திங்களா, அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அதனால தான் எப்போவுமே வந்து நான் இந்த வேலைங்கள்லாம் எப்போவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. இத்தனைக்கும் வந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிட்ருந்தேன். அதனால தான் நேற்று சாயங்காலமே நான் வந்து அடுப்புக்கிட்ட முழுகிட்டேன். அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. மாட்டு கொட்டாய் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். அப்போவும் வந்து அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. நேற்று ஈவினிங் முழுக்க வந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்பா வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அப்பாவுக்கு தண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு, பொரியல் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி பண்ணிவிட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆனால் இன்றைக்கி சுத்தமாக முடியல. ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து நாலு ப்ளவுஸ் 2 நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அட்வான்ஸே வந்து ஒருத்தவங்க 100 ரூபா கொடுத்துட்டே போனாங்க கையில். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த கட்டிங் வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கான வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். சைஸ் வந்து 44 சைஸு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கட்டோரி ப்ளவுஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து கட்டிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே கொண்டுட்டு வரேன். ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸும் வந்து நிறைய பேர் என்கிட்ட பார்த்து நீ நல்லா ஸ்டிச் பண்ணுற, எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான். அதுக்கப்புறம் வந்து கூட்டி முடித்த உடனே இங்கே எப்போவுமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து சாணி இருக்குது பார்த்திங்களா, சாணியை வந்து கொஞ்சமாக கரைச்சிட்டு அதை வந்து சாணி தெளிக்கிற மாதிரி இங்கே எப்போவுமே வந்து காலையில் நாங்கள் தெளிப்போம். இல்லைன்னா கூட வேறவங்க வீட்டு சைடில் போய் சாணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சாணி தெளிப்போம். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு சைடில், ஒடிசா சைடில் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஒடிசா சைடில் பாதி இடத்துல பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்துருவேன். என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. இன்னும் அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவணும். இன்னும் உள்ளே இருக்குது பாத்திரம். முருங்கைக்கீரையை சீரகம் தண்ணி வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும். இந்த வேறெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குடிப்பேன். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் ஃபுட்டு மட்டும் டயட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். முதல்ல போய் முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு வந்துட்டு நான் எப்படி அதை கொதிக்க வச்சு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காட்டுறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீரகம், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை, இதை வந்து உருவி தண்ணியாக இவ்வளோ வச்சு ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம சுண்டி எடுத்துக்கலாம். கொதிக்க வைக்கணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நான் எப்போவுமே வந்து 600 தான் வைப்பேன். நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே இது வந்து கொதித்து முடிச்சிடும். கொதிச்சு முடிக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். முதல்ல போய் பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டு வந்துடலாம். இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி நான் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இப்போ இதை வந்து வடிகட்டி கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது குடிக்கணும்.
ஓகே, நான் இதெல்லாம் குடித்து முடிச்சுட்டு சப்பாத்தி செய்யணும். அப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு முடிச்சிட்டேன். பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்கணும். ஏன்னா நானும் அண்ணாவுக்கு மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அப்பா வந்து தனி சாப்பாடு தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்றதுனால எனக்கும் அண்ணாவுக்கு மட்டும் வந்து பண்ணிக்கிட்டோம். நான் வந்து ஒரே ஒரு சப்பாத்தி தான் எடுத்துப்பேன். நான் டயட்டிங்கில் இருக்கிறதுனால ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துப்பேன். மதியம் வந்து சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துப்பேன். காலையில் சிறுக தண்ணி குடிச்சிருப்பேன், அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டு வந்து கருப்பு கவுனி அரிசி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கஞ்சி மாதிரி நான் குடிச்சிப்பேன். இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக முதல்ல வந்து ஒரு சப்பாத்தி வந்து எனக்காக நான் தேய்ச்சிப்பேன். அதை தான் தேய்ச்சிட்ருக்கேன். அதுவும் வந்து சரணக்கா கிட்டே பேசிக்கிட்டே நான் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். யார்கிட்டையாவது நம்ம பேசிக்கிட்டே வேலை பார்க்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து காலைல டைம் இல்லைன்னா பாட்டு போட்டு விட்டுருவேன். இல்லைன்னா யார்கிட்டையாவது பேசிகிட்டே வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அலுப்பும் தெரியாது, கொஞ்சம் டயர்ட்னஸும் தெரியாது. அதனால தான். அதுக்கப்புறம் பாருங்கள், எப்போவுமே வந்து தேய்க்கிற மாதிரி இல்லாமல் நல்லா மாவு போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ரவுண்டாக வரும். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து புஃப்னு வரும். இது வந்து சுக்கா ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே மெலிசாக தான் தேய்ப்பேன். எனக்கு வந்து அந்த எங்கள் மாமியார் வந்து ரொம்ப மொத்தமாக அப்படின்னா நல்லா மந்தமாக தேய்ப்பாங்க. ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது என்னவோ எனக்கு மந்தமாக இருந்தால் அது என்னவோ நான் சாப்பிடும்போது எனக்கே அது நல்லா இல்லாத மாதிரி தோணும். அதனால் ரொம்ப மெலிசாக தேய்ப்பேன். தேய்ச்சதுக்கப்புறம் பேப்பர் மாதிரி எப்படி மேலே எடுத்தால் நம்ம சாப்பிடும்போது இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து அண்ணாவுக்காக பரோட்டா செய்ய போகிறேன். பரோட்டா வந்து எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் மைதாவில் சேர்க்குற மாதிரி பரோட்டாலாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து இதில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார், அந்த சமோசா டைப் மாதிரி தான் இங்கே செய்வோம். முதல்ல வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ ரவுண்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எப்படி ரவுண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும். அதை வந்து கையை மட்டும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது வந்து மாவு போடாமல் நம்ம தேய்ச்சோன்னா சத்தியமாக வராது. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா கீழே ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் தேய்க்க முடியும். தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பெருசானாலும் சரி இல்லை குட்டியாக நீங்கள் பண்ணிக்கணுன்னாலும் சரி இந்த மாதிரி பாதியாக எடுத்து அதுக்கப்புறம் அதை பாதியாக இந்த மாதிரி சமோசா டைப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடணும். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பரோட்டா சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து என் ஹஸ்பண்ட் என்னை சாப்பிடும்போது பரோட்டா வேணுமான்னு கேட்கும்போது, ஐயோ எங்கேயாச்சும் பரோட்டா கிடைக்குது, ரொம்ப நாள் பரோட்டா சாப்பிட்டு, ஆமாம் வேணுங்க அப்படின்றேன். இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த சாப்பிடு அப்படின்னாங்களா. என்னங்க இது அப்படின்னா பரோட்டா அப்படின்னாங்க. எங்க இது பரோட்டாவா, இது என்னங்க இது சமோசா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நானே வந்து எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பரோட்டா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொண்டை போட்டிருக்கேன், ரப்பர் போட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஹேர்ஸ்டைல் சும்மா இப்படி எடுத்து அப்படி தான் போட்டிருக்கேன். குட்டி பையன் வந்திருக்கான் பாருங்க. ஹாய் சொல்லு சாமி. ஹாய். அவனுக்கு வந்து பேய் படம் வச்சு கொடுத்துட்ருக்கேன். சாமியெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து சப்பாத்தியும் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டேன். எனக்கு டைம் இல்லை, ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து நிறைய இருக்குங்களா. அதுவும் வந்து வீடியோ வேறு எடுக்கணும். இன்னும் எடுக்கலை. நேற்று நைட் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் அப்படியே தான் இருக்குது. இன்னும் அதுவும் எடுக்கலை. நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, சமையல் வேலை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வாழைக்காய் பூ வந்து கிடச்சிச்சிங்களா, அதை வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெங்காயம் போடாமல் இது செஞ்சால் நல்லா இருக்காது. அண்ணா வந்து வெங்காயம் பூண்டு வேறு சாப்பிட மாட்டாங்களா, அவங்களுக்கு வேறு தனியாக செய்யணும், எனக்கு தனியாக செய்யணுன்ற மாதிரி ஆகிடுது. எனக்கு வேறு ஸ்டிச்சிங் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் இப்படி போட்டு வச்சுருக்கேன். நைட்டு ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து விறகெல்லாம் கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அடுப்பை வந்து இப்போ தான் பற்ற வச்சுருக்கேன். மாடு பாருங்கள், தெரிய மாட்டேங்குது, உள்ளே இருக்கு, தெரிய மாட்டேங்குது. மாடு இல்லையா அப்படின்னு கேட்டுங்க, மாடு இருக்குது பாருங்கள். இப்போ தான் அடுப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து அரிசி எல்லாமே போட்டுட்டேன்.
இப்போ வந்து என்ன பொரியல் செய்கிறது என்னது தெரில. காலையிலேருந்து 2 வாட்டி பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து காலையாக தான் இருக்குது. சரியான வெயில். என்ன சமைக்கிறதுன்னு பார்த்துட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கட்டுறேன். பொரியல் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ரொம்ப இல்லை, காய்கறி இது இல்லாது அப்படின்றதுனால வெறும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன். பருப்பு குழம்புக்கு வச்சுருக்கேன். இன்னும் மாமியார் வரமாட்டாங்களாம், இன்றைக்கி ஈவினிங் மேலே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து சுடு சாப்பாடு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பொரியல் முடிஞ்ச உடனே இதுக்கு மட்டும் தாளித்து விட்டுட்டு நான் போய் ஸ்டிச்சிங் ஒர்க் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் சரி, அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே சரி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய் எல்லாருக்கும்.